ஒரு அரச குமாரியின் அவலக்கதை பை குவாஜா அசன் நிஜாமி. நம் பாரத நாட்டில் முதல் சுதந்திர போராட்டம் பெருமளவில் கிளர்ந்து பரவின காலகட்டம். சிப்பாய் கழகம், புரட்சி போர், சுயராஜ்ய யுத்தம் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்ட கிளர்ச்சி 1857 மே மாதம் 31 நாடு முழுவதிலும் ஒன்று சேர்ந்து தொடங்க ஏற்பாடாகியிருந்தது. இதற்கு துணை நின்றவர்கள் மராட்டிய பேஷ்வா நானாசாகப், இவருடைய அமைச்சர் அஜிமுல்லா, மராட்டிய தளபதி ரங்கோ பாபுஜி, தில்லி முகலாய பாதுஷா பகதூர் ஷா, வங்காளத்து நவாப் வாஜித் அலி ஷா, இவருடைய அமைச்சர் ஹவீன் கிகான் முதலியவர்கள். இந்த திட்டத்தை அவசரப்பட்டு முன்கூட்டியே தொடங்கி புரட்சி போரை தடுமாற வைத்துவிட்டவன் மங்கள் பாண்டே. அவன் பிரிட்டிஷ் இராணுவத்தின் மிராட் பாசறையில் சிப்பாயாக பணிபுரிந்து வந்தான். 1857 மார்ச் மாதம் 29 காலையில் அணிவகுப்பின் போது யாரும் எதிர்பாராத நிலையில் புரட்சியை தொடங்கிவிட்டான். 3 ஆங்கிலேய மேல் அதிகாரிகளை சுட்டுக் கொன்றான். அந்நியர் ஆட்சிக்கு எதிராக போராட்டம் பரவியது. 6 மாத காலம் போராட்டம் தொடர்ந்தது. செப்டம்பர் மாதம் தில்லி கோட்டையை ஆங்கிலேயர் படைகள் கைப்பற்றின. தில்லி பாதுஷா பகதூர் ஷா சாஃபர், பேகம் ஜினாத் மகள் இருவரும் ரங்கூன் சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். புரட்சியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி எல்லா அரச குமாரர்களும் அதிகாரிகளும் கொல்லப்பட்டார்கள். அரச குடும்பத்து பெண்களும் குழந்தைகளும் அகதிகளாக வெளியேற்றப்பட்டார்கள். இவர்கள் அனுபவித்த அவல நிலைக்கு ஒரு உதாரணம் இந்த துயரக்கதை. தில்லியில் கடைசி முகலாய பாதுஷா பகதூர் ஷா கைதாகி சிறைக்கூடத்திற்கு அனுப்பப்பட்ட போது இளவரசி நர்கிஸ் நசருக்கு 17 வயது. பாதுஷாவின் மகன் இளவரசர் மிர்ஜா ஷாருக்கின் செல்வ புதல்வி. மிகவும் உல்லாசமாக வாழ்ந்தவள், செல்வ செழிப்பில் மிதந்தவள், பேரழகி, அழகுணர்ச்சி மிகுந்த ரசிகை. தில்லி செங்கோட்டைக்குள் திவானே காஸ் மண்டபத்திற்கு அருகில் பிரபலமானது லோதி மசூதி. இதற்கு மேற்கே வெள்ளை சலவை கற்களாலான அமர்வு கூடம், இதன் கிழக்கே பாறை கற்களால் அமைந்த ஒரு தடாகம். அந்த தடாகத்தின் நடுவில் அழகிய சிறு மாளிகை. இந்த மாளிகையின் வடதிசையில் நீர் போக்குவரத்திற்கு சிறு கால்வாய். இளவரசர் மிர்ஜா ஷாருக் பகதூர் இந்த அழகிய நீராழி மாளிகையில் வசித்து வந்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் மனைவி காலமாகிவிட்டார். ஒரே மகள் நர்கிஸ் நசர் அருமை பெருமையாக வளர்த்து வந்தார். அவள் மேனி வாலிப்பும் எழில் பூரிப்பும் பார்ப்பவர்களை அப்படியே சொக்க வைக்கும். செங்கோட்டை வளாகத்திலேயே அந்த ஜல மகாலுக்கு தனி கவர்ச்சி, அலாதி மரியாதை. காஷ்மீரத்து சால்வைகளும் தரை விரிப்புகளும் பனாரஸ் பட்டாடைகளும் மலர் தோரணங்களும் நீராழி மாளிகையை அலங்கரித்தன. நர்கிஸ் நசருக்கு தன்னை ஒப்பனை செய்து கொள்வதில் அமோக மோகம். இந்த சிங்கார கலையில் தேர்ந்தவள் விதவிதமாக தன்னை அழகுபடுத்திக் கொள்வாள். கண்ணாடியால் தன்னையே பார்த்து தன் அழகை தானே ரசித்து மகிழ்விப்பாள். அரசகுமாரி நர்கிஸ் காலையில் கதிரவன் எழும்பிய பிறகுதான் துயில் எழுவது வழக்கம். கோடை பருவத்தில் அவளுடைய சொகுசு மஞ்சம் வெளிக்கூடத்தில் இருக்கும். தரை வெண்ணிற சலவை கற்களால் பதிந்தது. மேல் விதானம் எழிலார்ந்த கலை வேலைப்பாடுகள் கொண்ட கருந்தேக்கு செந்தேக்குகளால் ஆனது. தூண்களில் பொன்வேந்து கலையெழில் கமழும்படி சித்திர வேலை செய்திருந்தது. மஞ்சத்தை மறைக்க மெல்லிய பட்டு திரைசீலை, தலைமாட்டில் 4 வெல்வெட் திண்டுகள்,
ஒரு கழித்து கன்னம் பதிய இரு சிறு திண்டுகள் அணைத்துக் கொள்ள இருபுறமும் நீண்ட உடல் அணைகள். அரசகுமாரி இரவு மெத்தென்ன பஞ்ச சயனத்துக்குள் புகும்பொழுது நறுமண மலர் கொத்துகளை தலைமாட்டில் வைக்க தவறமாட்டார்கள். ராஜகுமாரிக்கு உறக்கம் வரும் வரையில் தொடர்ந்து 4 சேடி பெண்கள் மெல்லிசை வாத்தியங்களுடன் தாழ்ந்த குரலில் இனிமையாக பாடுவார்கள். இதேபோல் காலையில் சூரியோதயமான பிறகு வந்து மெல்லிசை பாட தவறமாட்டார்கள். மதுர கீத நாதத்தை செவிமடுத்தவாறே துயில் விலகி சோம்பல் முறித்து இதமான அலுப்பை அனுபவிப்பவள் நர்கிஸ் நசர். பிறகு சயன மெத்தையில் சாய்ந்து அமர்ந்து கொள்வாள். கொட்டாவி பிரியும் கை கால்களை நீட்டி மடக்கி உடலை அசைத்து ஊக்கம் பெறுவாள். சிறிது நேரம் சிரித்து பேசி மனமகிழ்வு பெற்ற பின் எழுந்து வருவாள். அம்மினி, கொட்டாவி வருகிறதே, உருமால் தரட்டுமா, வாயை மூடிக்கொள்ளணுமா என்று ஒரு தாதி பெண் கேட்பாள். இளவரசி அவர்களை உங்களது எழிலான அங்க அசைவுகளை தரிசிக்க தடாகத்திலிருந்து மீன்கள் மேலே எழும்பி எட்டி பார்க்கின்றன, பாவம் வாயுல்லா ஜீவன்கள் என்று சொல்லுவாள் இன்னொரு தாதி பெண். சி பொடி, பொய்யும் புலகும் என்று நர்கிஸ் கண்களை கசக்கிக் கொண்டு பொய்கோபம் காட்டுவாள். சர்க்கார், நானா பொய் பேசுகிறேன்? எதிரே இருக்கிற நிலை கண்ணாடியை பாருங்கள், அது சொல்லும் உங்கள் எழிலான சோம்பல் முறிப்பை. அது அப்படியே பிரதிபலிக்கிறதை பாருங்கள், உங்களையே ஏக்கத்துடன் பார்க்கிறது. ஒயில் மதப்பு, அதிலும் துள்ளுவதை பாருங்கள் ராஜகுமாரி என்பார்கள் சேடி பெண்கள். உதய சூரியனின் வெள்ளி கதிர்கள் சிவந்த முகில் மூட்டத்திலிருந்து வெளிப்படுவது எதை காட்டுகிறது? நம் பேரழகி அரசகுமாரியின் சிவந்த உதடுகள் இடையே பளிச்சிடும் வெண்பற்களை விடவா? இது அசல், அது நகல். இந்த கதப்பு கன்னங்களுக்கு எதிரே அந்த இளம் சூரிய பிம்பம் நாணி குறுகுவதை பாருங்களடி. நம் இளவரசியின் சுந்தர வதனத்தில் முன்னெற்றி முடி கொஞ்சம் புரள்வதை பார்த்தால் பௌர்ணமி நிலவு கார்முகில்களுக்கிடையில் ஒளிர்வது போல் இல்லை என்பாள் மற்றொரு தாதி பெண். நர்கிஸ் நசர் இப்படிப்பட்ட இச்சக பேச்சுகளை கேட்டு மகிழ்ந்து முறுவலிப்பது வழக்கம். திரைசீலையை விலக்கிக் கொண்டு சயன மஞ்சத்திலிருந்து இறங்கி வருவாள். சிறு பீடத்தில் அமர்வாள். முகம் கை கால் கழுவி பல் துலக்கி ஆடை மாற்றிக்கொண்டு மாளிகை அலங்கரிப்பை நோட்டம் விடுவாள். காலை கடன் தீர்ந்து குளித்து புத்துணர்வு பெற்று பின் சிற்றுண்டி, பிறகு புது புது வகையில் மாளிகை அலங்கரிப்பில் ஈடுபடுவாள். மதிய விருந்திற்கு பிறகு சிறிது நேரம் இசை விருந்து. மாலையில் பூந்தோட்டத்திலிருந்து வண்ண வண்ணமான பல்வகை மலர் வரிசைகளை வந்து சேரும். இந்த நிகழ்ச்சிக்கு குல்கஷ் என்று பெயர். இதை காண மற்ற மாளிகைகளிலிருந்து அரச குடும்பத்தினர் வருவார்கள். இரவு விருந்து மிக சிறப்பாக இருக்கும். இன்னிசையுடன் தோழிகள் புடைசூழ அரசகுமாரி நர்கிஸ் நசர் ரசித்து புசிப்பாள். கேலியும் கிக்களிப்பும் சலங்கை ஒலிகளுடன் கலந்து பரவும். அந்த நிலவு தழுவிய இரவு அவர்களுக்கு ஜலமஹாலின் கடைசி இரவாகிவிட்டது. அந்த இரவில்தான் தில்லியின் கடைசி முகலாய பாதுஷா பகதூர் ஷா பரிவாரங்களுடன் செங்கோட்டையை துறந்து எல்லை பகுதியில் உள்ள ஹுமாயூன் சமாதி மாளிகைக்கு குடிபெயர்ந்தார், புகழடைந்தார். காலையில் ஆங்கிலேயரின் பெரும்படை தில்லியை கைப்பற்ற போது நிச்சயமாகிவிட்டது. லால் கிலா, அதாவது செங்கோட்டை, வெறிச்சோடி கிடந்தது. அன்று இரவு நர்கிஸ் நசர் ஜலமகளின் விளிம்பில் நின்றவாறு தடாக நீரில் பிரதிபலிக்கும் தன் மேனி அழகை பார்த்து கொண்டிருந்தாள். எது நிஜம் எது நிழல் என்பதே புரியாதவள் போல, சிந்திக்க திராணி அற்றவள் போல் சிலையாகி நின்ற நிலை, மது கிரகத்தில் மெய்மறந்து நிற்பது போன்ற நிலைப்பாடு. அவசரமாக அவள் தந்தை மிர்ஜா ஷாருக் வந்தார்.
பதட்டத்துடன். நர்கிஸ் கண்ணே, நான் தந்தையரோடு கூட புறப்பட போகிறேன். நீயும் எங்களுடன் வருகிறாயா? காலையில் வண்டி அனுப்பி வைக்கிறேன், அதில் வந்து சேர்கிறாயா என்று கேட்டார். அப்பா ஜான், நீங்களும் இப்பொழுது போக வேண்டாமே, பின் இரவுக்கு இங்கிருந்து கிளம்பலாம். தாத்தாவோடு போகிறது சரியில்லை. இங்கிலீஷ்காரர் படை அவரை தேடும், கண்டுபிடிக்கும். அவரோடு இருக்கிறவர்களை குற்றவாளியாக கருதும், கைது செய்யும், தண்டிக்கும். அதனால் பாதுஷா அவர்களுடன் போக வேண்டாம். காஜியாபாத்திலே என் தாதியின் அம்மா இருக்கிறாள், பாதுகாப்பான இடம். மாறுவேடத்தில் அங்கு போய் புகழடைவோம். இங்கே கலேபரம் முடிந்ததும் திரும்பி வருவோம் என்றாள் நர்கிஸ். சரி கண்மணி, நான் போய் வண்டிகளுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு வருகிறேன். உன்னுடன் யாரெல்லாம் வருகிறார்கள்? நான் மட்டும்தான். பணிப்பெண், பணியாள் எவரும் வேண்டாம். அவர்களும் சம்மதிக்க மாட்டார்கள். ஆபத்தில் சிக்கிக்கொள்ள அவர்கள் விரும்புவார்களா என்றாள் நர்கிஸ் நசர். தந்தை வெளியே விரைந்தார். நர்கிஸ் பழையபடி தெளிந்த தடாகத்தில் சந்திர பிம்பத்தையே தன் உருவத்தையும் சலனமில்லாமல் பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நாழிகைக்கு பிறகு நர்கிஸ் பணிப்பெண்களை அழைக்க கைத்தட்டினாள், குரல் கொடுத்தாள். ஒருத்தி கூட வரவில்லை. உள்ளே சென்று பார்த்தாள், எவரும் இல்லை. முதல் முறையாக ஆத்திரத்துடன் அதிகார குரல் கொடுத்தாள், பதிலில்லை. ஜல மாளிகை முழுவதிலும் தான் ஒருத்திதான் எஞ்சியிருப்பதை உணர்ந்தபோது அச்சம் கவிழ்ந்தது. விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. ஒரு பணியாளை கூட காணவில்லை. நர்கிஸ் வெளியே வந்து பார்த்தாள். கோட்டை பகுதியிலிருந்து பேச்சு குரல்கள் கேட்டன. எல்லா இடங்களிலிருந்தும் ஜனங்கள் வெளியேறுவது தெரிந்தது. நர்கிஸ் வெகு நேரம் வரைக்கும் தந்தையை எதிர்நோக்கி வெளிவாசலில் காத்திருந்தாள். அவர் வரக்காணும். நர்கிஸ் நசர் துக்கம் தாழாமல் அழுதுவிட்டாள். இரவு 2 மணி. குவாஜா சாரா என்னும் உதவியால் பதுங்கி பதுங்கி வந்து சேர்ந்தான். நர்கிஸிடம் சொன்னான், இளவரசர் தகவல் அனுப்பியிருக்கிறார். ஆங்கிலேயரின் உளவாளிகள் அவரை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை எப்படியும் பிடித்து கொண்டு போய்விடுவார்கள். அவர் உங்களுடன் காஜியாபாத் வர இயலாது. வண்டிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். என்னுடன் உடனே புறப்பட்டு வாருங்கள். உங்கள் தந்தையாரின் ஆணைப்படி இதை விண்ணப்பிக்கிறேன். அவர் மாறுவேடத்தில் தப்பிச் செல்லவே முனைந்திருக்கிறார். அப்பா ஜான் மாறுவேடத்தில் எங்கே போய் ஒளியப் போகிறார்? எனக்கு தெரியாது அம்மணி. போ, உடனே போய் விசாரித்துக் கொண்டு வா. அவர் என்னோடு வருவதில் என்ன சிரமம்? பணியால் குவாஜா சாரா வேகமாக திரும்பி போனான். நர்கிஸ் நடுகூடத்தில் நிம்மதியில்லாமல் உலாத்திக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பின் பணியால் பதைப்புடன் வந்தான். இளவரசியாரே, உங்கள் தந்தை குதிரை லயத்காரன் குடையில் கோட்டையை விட்டு வெளியேறிவிட்டார். எங்கே போனார் என்று தெரியவில்லை. உங்களுக்காக வண்டி தயாராக இருக்கிறது. உடனே புறப்படுங்கள் என்றான். நர்கிஸ் அழுதுவிட்டாள். வாழ்விலே முதல் முறையாக அனாதரவான, ஆபத்தான, பரிதாபமான சூழ்நிலையில் சிக்கியிருப்பதை உணர்ந்து விம்மினாள். எழுந்து சென்று ஒரு பெட்டியில் சில உடைகளையும் நகைகளையும் பொற்காசுகளையும் எடுத்து திணித்துக் கொண்டு மீதி நகைகளை அணிந்து கொண்டு பர்தா மூட்டத்துடன் புறப்பட்டாள். பணியால் பெட்டியை தூக்கி வர பின் சென்றான். ஜலமகாலை தாண்டியதும் சற்று நேரம் நின்று அதை ஏக்கத்துடன் பார்த்தாள். கால்கள் எழும்பவில்லை. என் இனிய ஜலமகாலே, இனி உன்னை சந்திப்பேனோ மாட்டேனோ? உன்னை விட்டு பிரிய முடியாமல் பரிதவிக்கிறேன். அல்லாஹ் அருள் பாலித்தால் உன்னிடம் வந்து சேர்வேன். இப்பொழுது உன்னை விட்டு போகிறேன் என்று நர்கிஸ் நசர் விம்மலுக்கிடையே சொல்லிக்கொண்டு விடைபெற்றாள். இரவு மணி 3. ரதம் போன்ற வண்டியில் அமர்ந்து படுதா மறைப்புடன் காஜியாபாத் நோக்கி புறப்பட்டாள். காலையில் 8 மணிக்கு அங்கு போய் சேர்ந்தாள். வழியில் யாரும் அவள் வண்டியை மறிக்கவில்லை. காஜியாபாத்தில் நர்கிஸ் நசர் தாதியின் தாயார் வீடு பிரபலம்.
வண்டியை கண்டதும் தாதி அம்மா ஓடி வந்து வரவேற்றாள். நர்கிஸை கட்டித் தழுவி திருஷ்டி கழித்து உள்ளே அழைத்துச் சென்று கட்டிலில் அமர செய்தாள். தன் வறிய நிலைக்கு மீறி பகட்டாக உபசரித்தாள். 3 நாட்கள் நிம்மதியாக கழிந்தன. தீப்பற்றியது போல் துயர செய்தி ஊரெல்லாம் பரவியது. பாதுஷா பகதூர் ஷா கைது செய்யப்பட்டு விட்டார். பாதுஷாவின் குடும்பத்து பிள்ளைகள் பிடிபட்டு கொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். பிரிட்டிஷ் படை புரட்சிக்காரர்களை தேடி பிடிக்க இங்கே வந்து கொண்டிருக்கிறது. எதிர்பார்த்திருந்த ஆபத்துதான். நர்கிஸ் தாதியின் அம்மா யோசனைப்படி நகைகளையும் தங்கத் தட்டுகளையும் பொற்காசுகளையும் ஒரு பெட்டியில் வைத்து பூட்டி வீட்டுக்குள் தரையில் குழி தோண்டி புதைத்து வைத்தாள். இருவருக்கு மட்டும் அறிந்த ரகசியம். சிறிது நேரத்துக்கெல்லாம் சீக்கியர் பட்டாளம் காஜியாபாத்தில் புகுந்தது. புரட்சிக்காரர்களை வீடு வீடாக தேடி வேட்டையாடியது. உளவாளிகள் மூலம் தகவல் எட்டியது. பாதுஷாவின் பேத்தி அவள் தாதியின் அம்மா வீட்டில் புகழடைந்திருக்கிறாள். 2 சீக்கிய ஹவில்தார்கள் 4 காவலர்களுடன் அந்த வீட்டுக்குள் சென்று எல்லாரையும் சிறைப்பிடித்தார்கள். நர்கிஸ் நசர் ஓர் அறைக்குள் ஒளிந்திருந்தாள். கதவை உடைத்து அவளையும் இழுத்து வந்தார்கள். பர்தா மறைப்பு விலக்கப்பட்டது. நர்கிஸ் நடுங்கிக் கொண்டிருந்தாள். நீ பாதுஷாவின் பேத்தியா? நான் ஒரு சாதாரண குடிமகனின் மகள்தான். பாதுஷாவின் குடும்பத்து பெண்ணானால் இங்கு ஏன் இருக்கிறேன்? உண்மையை சொல். இந்த வீட்டுக்கார் இல்லை நீ. ஆண்டவன் என்னை பாதுஷாவின் பேத்தியாக படைத்திருந்தால் இப்படி பர்தாவை விலக்கி 4 பேர் நடுவில் நீ நிற்க வைத்திருக்க மாட்டாய். நீ இந்துஸ்தானிக்காரனாக இருந்தும் சொந்த நாட்டு பெண்களிடம் இப்படி அநியாயமாக அநாகரிகமாக நடந்து கொள்ள வெட்கமாக இல்லை? என்ன அநியாயம் அநாகரிகம் நடந்துவிட்டது இப்பொழுது? நீ யார் என்று தெரிந்து கொள்ள விசாரிக்கிறோம். நீ முகலாய பாதுஷாவின் பேத்தி என்று கேள்விப்பட்டோம். உன் அப்பாவை தேடும் பொழுது உண்மை தெரிந்தது. உன் அப்பா லால் கிலா கோட்டைக்குள் புகழடைந்து ஏராளமான வெள்ளைக்கார பெண்களையும் கொன்றிருக்கிறான். முதிய சர்தார் நிதானமாக சொன்னார். அக்கிரமம் செய்தவன் அனுபவிக்கட்டும். என் அப்பா அப்படி செய்தால் அவரை பிடித்து விசாரித்துக்கொள். நான் எவருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை, எவரையும் கொன்றதில்லை என்றால் நர்கிஸ் நசர் வேதனையும் வெறுப்புமாக. ஆமாமா, நீதான் கண்களாலேயே கொன்று விடுகிறாயே, உனக்கு கத்தி துப்பாக்கி எதுக்கு என்று பக்கத்திலிருந்த இளம் சீக்கிய ஹவில்தார் விஷம சிரிப்புடன் சிண்டினான். நர்கிஸ் நசரின் அரசு குடும்பத்து மிடுக்கு மேலோங்கியது. வாழ்நாளிலேயே முதல் தடவையாக அந்நிய ஆண் பிள்ளைக்கு எதிரே நின்று பேச்சு கேட்கிறாள். அதுவும் இலக்கார ஏச்சு. சிவந்தாள். வாயை மூடு. பாதுஷாவின் குடும்பத்து பெண்ணிடம் இப்படி கேவலமாக பேசுவதா? நாக்கை இழுத்து அறுத்து போடச் சொல்வேன், ஜாக்கிரதை. வாலிப சர்தார் கொதித்தெழுந்தான். நர்கிஸை தாவி பிடித்து அவள் தலைமுடியை முறுக்கி இழுத்து தரையில் தள்ளினான். பெண் பிள்ளைக்கிட்டே இப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது, கையை எடு என்று முதிய சர்தார் அவனை தடுத்து அடக்கினார். வாடகைக்கு வண்டி அமர்த்தி அதில் நர்கிஸை உட்கார வைத்து அழைத்துச் சென்றார்கள். தாதி அம்மாளுடன் மற்றவரையும் கால்நடையாக வண்டியை தொடர்ந்து வர செய்தார்கள். தெரு முக்கம் கடந்து வண்டி பிரிட்டிஷ் படை முகாம் இருக்கும் குன்று பகுதி நோக்கி நகர்ந்தது. முதிய சீக்கிய ஹவில்தார் நர்கிஸிடம் நெருங்கி வந்து கேட்டார், உன் நகைகள் பணம் பண்டமெல்லாம் எங்கே என்று. நான் தான் இருக்கிறேன், நகை தொகை என்று என்னிடம் எதுவும் இல்லை, நர்கிஸ் விரக்தியுடன் சொன்னாள். 2 சீக்கிய அவில்தார்களும் மேற்கொண்டு எதுவும் கேட்கவில்லை. மாட்டு வண்டியை தில்லி நோக்கி நடத்திச் சென்றார்கள். ஹிண்டன் நதி பாலத்தை தாண்டியதும் கிராமவாசிகள் சீக்கிய பட்டாளக்காரர்களை நோக்கி சுட்டார்கள். இவர்கள் எதிர்த்தாக்குதல் புரிய சிறு போர் நடந்தது. கிராமத்தார்களில் முக்கியமானவர்கள் ஜாட்டுகளும் குஜார்களும் தான். சீக்கிய சிப்பாய்கள் மடிந்தார்கள். கைதிகளை கிராமத்திற்குள் கொண்டு போனார்கள் புரட்சிக்காரர்கள். நர்கிஸ் தன் தலைவிதியை நொந்து கொண்டிருந்தாள். அந்த கிராமத்தில் நர்கிஸ் யார் என்பதை எவரும் கேட்கவில்லை.
பொருட்படுத்தவும் இல்லை. அவள் மேனியில் இருந்த சில நகைகளையும் விலை உயர்ந்த ஆடைகளையும் கலைத்து எடுத்துக்கொண்டார்கள். தோட்டிச்சி உடுத்தி போட்ட கிழிந்த பாவாடை, மேல் சட்டை, ஒரு கந்தல் போர்வை, கிழிந்த துவாலை இவைகளை கொடுத்து அணிய சொன்னார்கள். நர்கிஸ் கதறி அழுதாள், அரற்றினாள். எவரும் பொருட்படுத்தவில்லை. அரை வயிற்றுக்கு கஞ்சி கிடைத்தது. அன்று மாலையில் பக்கத்து கிராமத்திலிருந்து சில முஸ்லிம் விவசாயிகள் அங்கு வந்தார்கள். அவர்களின் தலையாரி குஜார் இனத்து தலைவனிடமிருந்து நர்கிஸ் நசரை பணம் கொடுத்து வாங்கினான். தன் கிராமத்திற்கு கொண்டு போனான். இந்த கிராமத்து முசல்மான்கள் ரங்கட் என்னும் ஜாதி பிரிவை சார்ந்தவர்கள். சிலர் தகா பிரிவை சேர்ந்தவர்கள். தலையாரிக்கு வயது வந்த மகன் இருந்தான். பட்டிக்காட்டானாக இருந்தாலும் லட்சணமாய் வாட்டசாட்டமாய் இருந்தான். நர்கிஸ் நசரிடம், என் மகனுக்கு வாழ்க்கைப்படுகிறாயா என்று கேட்டான். சம்மதித்தாள். காஜியார் முறைப்படி இருவருக்கும் நிக்கா செய்து வைத்தார். 4-5 மாதங்கள் நர்கிஸ் தலையாரி வீட்டு மருமகளாக நிம்மதியாக வாழ்ந்தாள். தில்லி சுற்றுப்புறம் எங்கும் ஆங்கிலேயர் ஆட்சி வலுப்பட்டு விட்டது. உளவாளிகள் தெரு தெருவாக அலைந்து பாதுஷாவின் குடும்பத்தாரை பற்றி தகவல் சேகரித்து வந்தார்கள். ஒரு உளவாளியான முசல்மான் தில்லி நிர்வாக அதிகாரி வெள்ளைக்கார துறைக்கு தகவல் அனுப்பினான். மிர்ஜா ஷாக்ருக் புரட்சிக்காரர் கிடைக்கவில்லை. அவருடைய ஒரே மகள் நர்கிஸ் நசர் இந்த கிராமத்தில் தலையாரி வீட்டில் இருக்கிறார். துரை உடனே மீரட் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்க காவலர் பட்டாளம் அந்த கிராமத்தை சூழ்ந்து கொண்டது. குடும்பத்தார் எல்லாரையும் கைது செய்து தில்லி மாநகருக்கு கொண்டு வந்தார்கள். வெள்ளைக்கார அதிகாரி மிர்ஜா பற்றி நர்கிஸிடம் துருவி துருவி விசாரித்தான். நான் அனாதையாகி குப்பை மேட்டில் கிடக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. அல்லாஹ் பேரில் ஆணை, நான் ஏதும் அறியேன் என்றாள். தலையாரியும் மகனும் புரட்சி கும்பலை சேர்ந்தவர்கள் என்று தெரிகிறது. புரட்சி தலைவரின் மகளுக்கு புகலிடம் கொடுத்திருக்கிறார்கள். தந்தை மகன் இருவருக்கும் 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை. இந்த பெண்ணை நமக்கு விசுவாசமாக உள்ள தில்லி வாழ் முசல்மான் ஒருவனிடம் ஒப்படைத்து விடவும் என்று தில்லி அதிகாரி தீர்ப்பளித்தான். தலையாரியும் மகனும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். நீ யாருடன் போய் வாழ விரும்புகிறாய் என்று நர்கிஸிடம் கேட்டார்கள். எங்கள் தைமூர் வம்சத்து முசல்மான் எங்கேயாவது இங்கு இருந்தால் அவரிடம் அனுப்பி வைங்கள் என்றாள். தேடி பார்த்தார்கள். தைமூர் வம்சம் பாதுஷாவின் வம்சம். அதை சார்ந்தவர்கள் புரட்சிக்காரர், கொலைக்காரர்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததால் எவருமே தில்லியில் இல்லை. எல்லோரும் எங்கெங்கேயோ தலைமறைவாகி இருந்தார்கள். வேறு வழியில்லாமல் ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த முஸ்லிம் சிப்பாய் ஒருவனிடம் நர்கிஸ் ஒப்படைக்கப்பட்டாள். அந்த முஸ்லிம் சிப்பாய்க்கு மனைவி இருந்தாள். அழகிய இளம் பெண்ணை கூட்டிக் கொண்டு கணவன் வந்ததும் வீட்டுக்குள் நுழைய விடவில்லை. கூக்குரலிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தாள். கணவனை அடித்து காயப்படுத்திவிட்டாள். நர்கிஸ் நசர் நடுங்கி போனாள். அவளுக்கும் செம்மையாக அடி விழுந்தது. வாழ்நாளில் முதல் தடவையாக நர்கிஸ் இப்படி ஒரு அவமதிப்பையும் அடி உதைகளையும் அனுபவிக்க நேர்ந்தபோது கதறி அழுதுவிட்டாள். சிப்பாய் தன் நண்பர் ஒருவரிடம் நர்கிஸை கொண்டுவிட்டு அவளுக்கு புகலிடம் தர வேண்டினான். அவரும் முசல்மான், வயதானவர், தனியாக வசித்து வந்தார். நர்கிஸ் நசரின் சோகக் கதையை கேட்டதும் நெஞ்சம் பதைத்து அழுதுவிட்டார். ஆதரவோடு அவளுக்கு ஆறுதல் கூறி தங்க வைத்தார். நர்கிஸ் இனி நிம்மதியாக வாழலாம் என்று எண்ணிக்கொண்டாள். 2ஆம் நாள் இரவு நர்கிஸ் பதறிப்போய் கண் விழித்தாள். 2 ஆட்கள் தன்னை வலுக்கட்டாயமாக தூக்கிச் செல்வதை உணர்ந்தாள். ஒரு முரட்டு கை அவள் முகத்தை அழுத்திக் கொண்டிருந்தது. வாய் திறக்க முடியவில்லை. கை கால்களை உதறி திமிரி உதைத்து கொண்டாள். பிடிகள் இறுகின. 4-5 பேர்கள் அவளை மாறி மாறி தூக்கிச் சென்றார்கள். மயக்கம் தெளிந்து பார்த்தாள். தலையாரியின் ஆட்கள் தூக்கி வந்திருக்கிறார்கள் என்பது தெரிந்தது. தலையாரி முதுகிழவனானாலும் வீராப்பு குறையவில்லை. எப்படியோ விசாரித்து இடம் தெரிந்து மருமகளை மீட்டு வர செய்திருக்கிறான்.
கிராமத்து ஆட்கள் எளிதில் நர்கீஸை அடையாளம் கண்டு கொண்டார்கள். தகவல் தேடி அலைபவர்களுக்கு எளிதில் துப்பு துளங்கி விடுகிறது. அது தகா இனத்து முசல்மான்களின் கிராமம். தலையாரியின் குடிசை வீட்டில் நர்கிஸ் நசருக்கு சிறு அறை, கயிற்றுக்கட்டில், சில ஆடைகள் கிடைத்தன. வீட்டு வேலைகள் எல்லாம் செய்தாக வேண்டும். வரட்டி தட்டவும் பால் கறக்கவும் அவளுக்கு வரவே இல்லை. தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டு அந்த குடிசை வாழ்க்கைக்கு பழகி போனாள். கிராமத்தில் யாரும் அவளுடைய பூர்வத்த தரத்தை, ராஜகுமாரி வைபவத்தை நம்பவில்லை, மதிக்கவும் இல்லை. 4 ஆண்டுகள் கடந்துவிட்டன. நர்கீஸை நிக்கா செய்து கொண்டவன் சிறையிலிருந்து விடுதலையாகி வந்து சேர்ந்தான். தலையாரி கிழவனை விசுவாசி என்று கருதி முன்பே விடுதலை செய்து விட்டார்கள். ஆங்கில அதிகாரியின் சிப்பந்திகள் மூலமாக தான் நர்கீஸ் இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடித்தான் தலையாரி. இப்பொழுது மகனுக்கும் முன்கூட்டியே விடுதலை கிடைத்துவிட்டது. கணவனுடன் நர்கீஸ் வேறொரு கிராமத்தில் குடிபுகுந்தான். கடைசி காலம் வரையில் அந்த கிராமத்தில் வாழ்ந்தாள். அவளுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்தன. முதுமையில் 1911ஆம் ஆண்டில் காலமானாள். நர்கிஸ் நசரை நான் கிராமத்து தலையாரி வீட்டில் சந்தித்து அவளுடைய சோக கதையை கேட்டு தெரிந்து கொண்டேன். அவள் கணவனுடன் வாழ்ந்து பல குழந்தைகளுக்கு தாயான பிறகும் பார்த்திருக்கிறேன். அவள் கடைசியாக சொன்ன தகவல் இது. மாமனாரின் குடிசை வீட்டில் கயிற்றுக்கட்டிலில் படுத்து கொண்டிருந்தேன். மழைக்காலம். மேகங்கள் இடி முழக்கத்துடன் மின்னல் வெட்டுடன் இருண்டு திரண்டு வந்தன. நான் கயிற்றுக்கட்டிலில் தடித்த கதர்போர்வையை போர்த்தி கொண்டு படுத்திருந்தேன். எப்பொழுது உறங்கினோனோ தெரியாது. இனிய கனவு. ஜலமகால் மாளிகையின் சயன மண்டபத்தில் பொன்வேய்ந்த அகன்ற மஞ்சத்தில் படுத்திருக்கிறேன். ரஜனிகந்தா, முல்லை, மல்லி, செண்பக பூக்களும் பட்டு திண்டுகளும் என் அருகில் இருக்கின்றன. சேடி பெண்கள் தாழ்ந்து இனிய குரலில் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். விவரிக்க இயலாத இன்ப லகாரியில் திளைக்கிறேன். ஒரு பாடகிக்கு உத்தரவிடுகிறேன். அடியே, திரைசெலியை விலக்கு, என்னை தாங்கி உட்கார வையடி. அவள் ஓடி வந்து என்னை மெதுவாக அணைத்து அமர்த்துகிறாள். இதமாக பிடித்து விடுகிறாள். ஹாஹா, என்ன ஒரு சுகம்! நான் சேடி பெண்ணை குறும்பு சேட்டையாக லேசாக அடிக்கிறேன். அவள் கலகலவென்று சிரித்து என்னை நாண வைக்கிறது. கனவு கலைந்தது. நிஜம் நெஞ்சத்தை அழுத்தியது, கீறி விட்டது, வலித்தது, வேதனைப்படுத்தும் சோக வலி. கனவு காட்சிகளும் ஜலமகால் நினைவும் என்னை அலைக்கழித்தன. கூரை குடிசையில் இருந்து வெளியே வந்து பார்த்தேன். மழை கொட்டியது. மின்னல்கள் மாறி மாறி ஒளி வீசின. இடி முழக்கம் வேற. வெளிப்புறம் நடுக்கூடம் எங்கும் மழைநீர் நிரம்பியிருந்தது. நிலா பறந்த இரவு. சந்திர பிம்பம் நீர்த்தேக்கத்தில் பிரதிபலிப்பதை கண்டதும் என் உள்ளம் பரபரத்தது. ஜலமகாலின் வெளிக்கூடத்தில் நின்று கொண்டு முழுமதியின் பிரதிபலிப்பையும் என் மேனி நிழலையும் பளிங்கு தடாகத்தில் பார்த்து கொண்டிருந்தது நினைவை ஆட்கொண்டது. அது கடைசி இரவு. விடை பெற்று வெளியேறிய நிலவும் காயும் நடுநிசி. இன்று ஜலமகால் எப்படி இருக்கிறதோ, யார் யாரெல்லாம் அங்கே சுகவாசம் செய்கிறார்களோ. இது நாள் வரையில் என் ராஜபோக மாளிகை வாழ்க்கையை நான் நினைத்தும் பார்க்கவில்லை. இன்று ஏன் தான் இப்படி ஒரு கனவு வந்து என்னை வதைக்கிறதோ. ஜலமகாலும் ராஜபோகமும் பளிங்கு தடாகமும் பொன்வேய்ந்த சயன மஞ்சமும் சுகந்த மலர்கொத்துகளும் சேடி பெண்களும் சீண்டல் சினங்கல்களும் மதுர கீத இசையும் மாறி மாறி நினைவில் வருவானேன். நான் தைமூர் வம்சத்து மாமன்னர்கள் பாதுஷாக்கள் வழிவந்த தில்லி பாதுஷாவின் பேத்தி. 17 வயது நிரம்பிய பேரழகி, இளவரசி. தந்தைக்கு ஒரே செல்ல மகள். சொகுசாக சுக அனுபவ வாழ்வில் திளைத்தவள். ஆனால் இன்று பணாதை வாழ்க்கை. நிர்கதியாக, நிராதரவாக, கொத்தடிமை வேலைக்காரியாக வாழ்ந்து வருகிறேன். மாமனாரும் காலமாகிவிட்டார். கணவன் சிறையில் இருக்கிறான். ஒரு நாள் தாதி அம்மாவின் வீட்டிற்கு போனேன்.
ரகசியமாக நகைப்பெட்டியை புதைத்து வைத்திருந்த இடத்தை தோண்டி பார்த்தேன். பெட்டியை காணவில்லை. யாரிடம் கேட்பது? அரச மாளிகையின் எந்த பொருளும் எனக்கு சேரக்கூடாது என்பது அல்லாவின் தீர்ப்பு போலும். அந்த காலத்து பொருளாக நான் மட்டுமே எஞ்சிருக்கிறேன் இந்த அவலமான நிலையில். இந்த பழைய நினைவெல்லாம் வந்தால் துக்கம் தாழாமல் மயக்கம் வந்து விடுகிறது. இரவு முழுவதும் கட்டிலில் கிடப்பேன். காலையில் எழுந்ததும் அக்கம் பக்கத்துக்காரர்கள், அடியே நாகு, இன்னுமா எந்திரிக்கவில்லை? சோம்பேறி கழுத, சி, என்ன பொம்பளனி என்று அதட்டுவதை கேட்டு எழுவேன். வேலைக்காரிகளை விட அதிகம் உழைக்க வேண்டிய கட்டாயம் பழகி போய்விட்டது. அந்த காலத்தில் வாழ்ந்ததும் அனுபவித்ததும் வெறும் கனவு, ஒரு கற்பனை கதை. இதோ இதுதான் நிஜம், நிதர்சனம் என்று நான் எனக்குள் சொல்லிக் கொள்வதுண்டு. முற்றும். ஒரு